அது ஃபுல்லாக வந்து அந்த சைடு ஃபுல்லாக மான் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும், விலங்குகள் இருக்கும். அதனால் வந்து சேஃப்டிக்காக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சின்ன வயசாக இருக்கும்போது வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மான் இருக்கும் இந்த சைட்லலாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபுல்லாக ஸ்டெப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நடந்தே வரணும். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபுல்லாக அது ஃபுல்லாக உட்காரதுக்கு எல்லாமே சூப்பராக அழகாக இருந்துச்சு. நாங்களும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம். நாங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நடந்து தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் ஃப்ரெண்ட்ஸ் 2500 படிக்கட்டு வந்து நம்ம நடந்து வந்துட்டோம். இன்னும் வந்து பாக்கி வந்து 1050 படிக்கட்டு இருக்குது. நம்ம வந்து நடந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஃபுல்லாக கடையே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இது ஃபுல்லாக வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக திங்கிறது கடை மட்டும்தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த ஃபுல்லாக ஸ்டெப்ஸு ஃபுல்லாக ஏறி முடிச்சுட்டு இப்போ வந்து கீழே வந்து டவுனில் போய்ட்டு ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஸ்டெப்ஸு ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா ரேடியோவில், இதுக்கு முன்னாடி வந்து சிறுத்தை புலி எல்லாமே இது இந்த மாதிரி வந்து ஆளுங்க போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு குழந்தையே வந்து அடிச்சிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புலி வந்து. அதனால வந்து சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து நடைபாதையில் வந்து நடந்து போயிட்டே இருக்கோம். மழை தூரிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டதுனால கொஞ்சம் சேஃப்டியாக போக முடிஞ்சிச்சு. எவ்வளோ பெரிய காடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. செம்ம காற்று வேறு அடிச்சுட்டே இருக்குது, மழை வேறு தூரிட்டே இருக்கா. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடில் பாருங்கள், அந்த கேப்பில் தெரியும் பார்த்தாலே எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்கள். மலைப்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பாறை. இந்த ரோட் சைடில் பாருங்கள், அதில் போகதே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த மேலே அந்த மாதிரி நடைபாதையை போட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பயமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி போகும்போது வந்து அந்த மாதிரி குட்டிஸாக நடைபாதை மாதிரி போட்டதுனால கொஞ்சம் ஹைட்லாம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி பஸ்ஸும் நம்ம பக்கத்துலேயே போகிற மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து அங்கே ஏன் நின்றுட்டு இருக்கோன்னா, அங்கே வந்து அங்கே ஒரு ரோடு போகுதில்ல, அதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள். அப்புறம் அதில் வந்து ஒரு ஒரு மங்கின்னு தெரியல, அது வந்து அது பேர் எனக்கு தெரியாது உண்மையாகவே. அது வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சைடில் வந்து அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மங்கியா இல்லை அது பேர் வந்து முசுறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வந்து முசுரா என்னென்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. அதோடைய வாழை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். மங்கிகள்லாம் அவ்வளோ லென்த்தாக ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பயங்கர லென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா அது வந்து ஃபுல்லாக இலையை தான் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு அந்த மங்கிங்கெல்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோட்டெலாம் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இந்த சைடு வந்து நம்ம மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். மறுபடியும் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் மறுபடியும் வந்து நம்ம பகவானை பார்க்க போகிறோம், சாமியை வந்து பார்க்க போகிறோம். அந்த மேலே போயிட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸில் வந்து முட்டி போட்டுட்டு ஏறி போவாங்க வேண்டுதல் இருக்கிறவங்க. வந்து நானும் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன், அதனால் வந்து என்னுடைய இது வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. அதனால் வந்து நானும் வந்து ஸ்டெப்ஸில் வந்து முட்டி போட்டு ஏறி போகலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை ஃபுல்லாக நிறைவேற்றுவாங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, கற்பூரம் ஏற்றுறது எல்லாமே. நான் வந்து முட்டி போட்டு ஏறி போகணும் அப்படின்னு நான் வேண்டியிருந்தேன். அதனால் வந்து நான் முட்டி போட்டு ஏறி போனேன். எத்தனை ஸ்டெப்பு வந்து ஏறி போகணுன்னு நான் வேண்டியிருந்தேன் அத்தனை ஸ்டெப்பு ஏறினேன். என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்டெப்ஸில் வந்து முட்டி போட்டு ஏறி போனேனே. ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக பார்க் மாதிரியே இருக்குது பாருங்கள். சைடில் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு பார்க்கவே. இதில் நடக்கவும் கொஞ்சம்
நல்லா இருந்துச்சு. ஸ்டெப்ஸில் ரொம்ப இதில் ஏறி வரும்போது ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி போகும்போது வந்து நல்லா நார்மலாக ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சிட்டிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த சைடுங்களில் ஃபுல்லாக கடை தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் போகும்போது வந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாக கடை தான் இருக்கும் பாருங்கள். அப்போ மழை வேறு நெசன்னு பேஞ்சிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது வந்து பாருங்கள். சைடில் ஃபுல்லாக சாப்பிட்ற கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வளையல், ஜிமிக்கி கம்மல் எல்லாமே மேக்கப் ஐட்டம் தான். ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் ஏற போகிறதில்ல, எல்லா ஸ்டெப்ஸும் ஏறி வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வந்து மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அங்கே போனால் கேமரா அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து சாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலைக்கு போயிட்டு மோகிக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் மொட்டை அடிக்க. அங்கே போக 7 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோகி வேறு செம்ம அழுக ஃப்ரெண்ட்ஸ். அழுதுகிட்டே தான் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனை மொட்டை அடிக்கவே ரொம்ப பெரும் பாடாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஒரு வழியாக எப்படியே அடித்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்கார் வந்து மோகித்தை வந்து சமாதானப்படுத்திட்டு விட்டுட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் நேரத்தில் அடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதி மொட்டை அடித்தே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துட்டு பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னார். நான் வேறு போயா அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு அழகான வீடியோ மீட் பண்ணலாம்.